அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 11/11/2025 இப்போதான் 11/11/11 போன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 13 வருஷம் ஆகிப்போச்சு. எல்லாமே நேற்று போன மாதிரியே இருக்கு. காலங்கள் ரொம்ப வேகமாக காலம் போய் கொண்டிருக்கிறது. அது எங்கே போகுதுன்னு தெரியாம நாமளும் அது கூட சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கோம். எல்லோரும் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சண்டை போட்டார்கள், வீடு கட்டினார்கள், கார் வாங்கினார்கள், தங்கம் சேர்த்தார்கள், பொருள் சேர்த்தார்கள், நோய்வாய்ப்பட்டார்கள், செத்து போனார்கள். நாமும் அந்த கூட்டத்தில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அந்த கூட்டத்தோட கூட்டமாக போராடி கொண்டே இருக்கிறோம். நம்ம எங்க நோக்கி ஓடுறோம்னு நமக்கு தெரியல. நமக்கு முன்னாடி ஓடினவங்க எல்லாம் எங்க ஓடினாங்கன்னு தெரியல. பின்னாடி ஓடுறவங்க எல்லாம் எதுக்கு ஓட போறாங்கன்னு தெரியல. இப்படி எதுவுமே தெரியாத வாழ்க்கையை ரொம்ப சுவாரஸ்யமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாருங்க. அதுதான் நம்மளால ஆச்சரியமே தாங்கல. செவ்வாய்க்கிழமை காலை 7 மணி வரைக்கும் சஷ்டி இருக்கிறது. செவ்வாய் ஓரையில சஷ்டி இருக்கிறது. அதனால முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய் ஓரையில போய் சாமி கும்பிடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ மாலை கட்டி தயிர் சாதம் செய்து அதிலே மாதுளை முத்துக்களை போட்டு நல்லபடியா திருப்தியா ஒரு சாப்பாடு பண்ணிட்டு போய் முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அங்க வர்ற 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 7-6 வரைக்கும் தேய்பிறை சஷ்டி, அதன் பின்பு தேய்பிறை சப்தமி, அதிகாலை 1:40 வரைக்கும் புனர்பூசம், அதன் பின்பு பூசம், மாலை 4:30 வரைக்கும் சுபம் நாமயோகம் இருக்கிறது. சுபம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் கார்த்திகை, யோகி சூரியன், அவயோக நட்சத்திரம் மனுஷம், அவயோகி சனி. அதன் பின்பு சுப்பிரமம் நாமயோகம், யோகாதிபதி நட்சத்திரம் ரோகிணி, யோகி சந்திரன், அவயோக நட்சத்திரம் கேட்டை, அவயோகி புதன். காலை 7-6 வரைக்கும் வனிசை கரணம் சூரியன், அதன் பின்பு மாலை 5:56 வரைக்கும் பத்திரை கரணம் கேது, அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பிறந்த தினம். வாங்க நண்பர்களே, கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு உச்சம், சந்திரன் ஆட்சி, 2 பேரும் கடகத்துல, கேது சிம்மத்தில், சூரியன் நீச்சம், கூடவே சுக்கிரன் புதன் துலாமில், செவ்வாய் ஆட்சி விருச்சகத்தில், ராகு கும்பத்தில், மீனத்தில் சனி பகவான். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். செவ்வாய்க்கிழமை உங்களுடைய பக்ஷி படுபக்ஷி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் புதன்கிழமை பார்த்து கொள்ளலாம். செவ்வாய்க்கிழமை அன்றாட வேலையை செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை அன்று அன்றாட வாழ்க்கையை மட்டும் நடத்தி கொள்ளுங்கள். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. அதனால் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகளை தவிர்த்து விடுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் தான் முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில், 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை
50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. புதன்கிழமை விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.